திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிவதாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக என்ற ஆலமரத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திருமாவேடன் எழுதிய 3 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா காலங்களில் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் திமுக 100ஆண்டு விழா காலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என தெரிவித்தார். காலங்கள் எதிரிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் திமுக மட்டும் கம்பீரமாக நிலைத்து நிற்பதாக தெரிவித்தார். திராவிட மாடல் என்றாலே ஆதிக்கவாதிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் எரிவதாகவும் தெரிவித்தார். அரசியல் புரட்சியின் அடையாளமா, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும், திராவிட இயக்கங்கள் என்றாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது. ஒடுக்கப்பட்டவங்க மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது. நாம திராவிட மாடல்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும்னா நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்றோம். தொடர்ந்து பேசிய அவர், புத்தகம் என்பது அறிவாயுதம் என்றும் அதனை பயன்படுத்தாமல் விட்டால் ஆயுதம் துருப்பிடித்துவிடும் என்றும் தெரிவித்தார். இன்றைய அவசர உலகில் புத்தக வாசிப்புதான் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான வழி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அலங்காரத்துக்காக அலமாரி வைக்காம தினமும் எடுத்து வாசிக்கணும். அப்பதான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காம இருக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வேகமாக போயிட்டுருக்கு. இந்த அடிஷ்னலால் எந்த விஷயத்துலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாமல் இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனால் குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில் புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால் நீங்கள் எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிடமாவது புத்தகங்களை வாசியுங்க. இந்த விழாவில் திராவிடக் கழக தலைவர் கி. வீரமணி, திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.